அடுத்ததாக எப்போவுமே பார்க்கும்போதுலாம் ஹேண்ட்ஸமாகவே இருப்பார். ஸோ ஆக்டர் ஜீவ ரவி சார் அவர் தான் வைக்கிறேன். சால்ட் அண்ட் பேப்பரில் இருந்தாலும் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவங்களுக்கும் வணக்கம். ஆக்சுவலி அக்கரன் தனபால் சார் கூட டீமோட தான் நாங்கள் இருக்கோம். நாங்களாம் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவர் வந்து இந்த படத்துக்கு யாராவது ஒரு பெரிய செலிபிரிட்டி கூப்பிடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ நான் சொன்னேன், சார் யாருமே தேவையில்லை சார், ஏன்னா எம்எஸ்டினா எம்எஸ் தோனி, அவர் எங்கே போய் ஆடினாலும் அவருக்காக தான் கூட்டம் வரும், அவரை தான் பார்ப்பாங்க. ஸோ இங்கே எம்எஸ்பி இருக்காரு, எம்எஸ் பாஸ்கர் சார், அவர் ஒருத்தர் போதும் சார், எதுக்கு நீங்கள் செலிபிரிட்டி கூப்பிடுறீங்க, ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கும்னு சொன்ன மாதிரி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இது நம்ம படம். இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்னா கூட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி எம்எஸ் பாஸ்கர் சார் ஒரு படம் பண்ணேன். சார் ஞாபகம் இருக்குமா தெரில, சார் ஒரு மினிஸ்டராக பண்ணார், நான் ஒரு சிபிஐ ஆஃபீஸராக பண்ணேன். ஸோ அதில் ஒரு சீன் வரும், சார் அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன். ஜஸ்ட் உள்ளே போயிட்டு சார் உங்களை வீடை வந்து செக் பண்ணணும்னு சொல்லுவேன், அவ்வளோதான். ஒரு 8 ஒரு பார்வை பார்ப்பாரு. அங்கே வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார், இந்த மாதிரி கமல் சார் சொல்லுவார், நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்ல வாத்தியார் வேணும் நடிக்கிறதுக்கு. நம்ம கேரளாவில் போவோம், ஆந்திராவில் போவோம், பாலிவுட்டில் போவோம். பட் எனக்கு வந்து ஒன்று தோணுச்சுன்னா, நடிகனாக இருக்கணும்னா எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரி ஒரு நல்ல நடிகனாக இருக்கணும். அதே மாதிரி எங்களை மாதிரி வளரும் நடிகர்களுக்கு ஒரு பெரிய வாத்தியார் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் தான். அவர் படங்களை பார்த்தாலே போதும், அவர் கூட நடிக்கணுன்றதே கிடையாது, அவர் படங்களை ஒத்து பார்த்தாலே போதும். குரங்கு பொம்மை நிறைய படங்கள் அவரை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் வந்து ஒரு தவறு செய்தார் நினைக்கிறேன், அந்த படமும் வந்து ரொம்ப நல்ல ரிவ்யூ, ரொம்ப நல்ல டாக்ஸ். அண்ட் அவர் கூட இந்த மேடையில் நான் இருக்கிறேன்றது எனக்கு பெரிய பாக்கியம், என் பிளெஸிங்ஸ். ஏன்னா மது, நாங்கள்லாம் 3 படம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். மதுவோட அம்மா, அக்கா, அவங்களாம் எனக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட். எம்எஸ் பாஸ்கர் சாரோட ஃபேமிலி இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. என் பையன் ஒரு இயக்குனர், அட்லியோட அசிஸ்டன்ட். அவன் பண்ணும்போது என்ன கேட்டானா, அடுத்த படம் நான் பண்ணும்போது எம்எஸ் பாஸ்கர் ஒரு டேட் வேணும், நான் மதுக்கிட்ட இப்பயே பேசி வச்சிருக்கேன். அண்ட் நாங்களும் ஒரு படம் 2 படம் பண்ண போகிறோம் தனபால் சாரோட சேர்ந்து. அதுக்கு சார் உங்கள் வீட்டு கதவை வந்து கண்டிப்பாக தட்டும் சார். அண்ட் விஸ்வந்த் சொல்லவே வேணாம், எனக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்து நான் ஆரம்ப காலத்தில் நானும் ஆடுகளும் நிறைய நடிக்கும் போது அவர் எங்களுக்கு டைலாக் சொல்லி கொடுத்து, இந்த ரியாக்ஷன் இப்படி சார், இந்த ரியாக்ஷன். அவரோட வளர்ச்சியை பார்க்கும்போது பெரிய சந்தோஷமா இருக்கு. சூப்பர் ஸ்டாரோடய நடிச்சிட்டாரு. இந்த படம் அவருக்கு பெரிய பேர் வந்து கொடுக்கட்டும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். முருகானந்தம் சார் எனக்கு குரு, அவர் படத்தையும் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு டேரக்டராக இருந்திருக்கேன், கதாநாயகன் நம்மளுடைய படம் விஷ்ணு விஷாலில். ஸோ இங்கே இருக்கிற தயாரிப்பாளருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் எடுக்கிறதுக்கு தைரியமாக வந்து எடுக்கிறாங்க. இப்போ நான் யாரோ சார் சமீபத்தில் சொன்னாங்க, இந்த மாதிரி மலையாள படம் பார்த்துட்டு நம்ம வந்து வருத்தப்படுறோம், நம்ம படம் இல்லைங்க, தமிழ்லேயே நிறைய படம் மூடி கிடக்கு. இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டரும் இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சா இந்த மாதிரி படங்கள் பெருசாக வரும். நம்ம படத்துல நம்ம கொண்டாடுற நேர காலம் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த குழுவுக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. அக்கரன் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் சாய்பாபா வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.